விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன், திருவள்ளூர், செங்கல்பட்டு, பெரம்பலூர், டெல்டா உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். புயல் கரையை கடந்த நிலையில் திருவள்ளூரில் தொடங்கி நாகை வரை கடலோர மாவட்டங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஃபெஞ்சல் புயல் தாக்கத்தால் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 5:30 மணி வரை 49.8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் 46.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூரில் 17.9 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலையில் 17.6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. செய்யாறில் 16 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டில் 13.6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கொளப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 11.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் 10.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மரக்காணம் கடற்கரை பகுதியில் சூறைக்காற்று வீசியது. புயல் கரையை கடந்தபோது மழை இல்லாத போதிலும் சூறைக்காற்று கடுமையாக வீசியது. கடல் கொந்தளிப்பான நிலையில் இருந்தது. மாமல்லம் அருகே உள்ள வெங்கம் பகுதியில் மரங்கள் பெயர்ந்து விழும் அளவிற்கு பேய்க்காற்று வீசியது. கிழக்கு கடற்கரை சாலையில் பலத்த சூறாவளி காற்றும் வீசியது. சென்னையில் பல இடங்களில் கனமழையால் தண்ணீர் தேங்கியது. தியாகராய நகரில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நின்ற தண்ணீரில் பழுதாகி செல்ல முடியாமல் இருந்த ஆட்டோவை பேருந்தின் மூலம் அதன் ஓட்டுநர் தள்ளி உதவி செய்த நிகழ்வை அனைவரும் பாராட்டினர். வெள்ளிக்கிழமையிலிருந்து சென்னையிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் மழை காரணமாக சென்னை தியாகராய நகரில் தண்ணீரில் சிக்கிய ஆட்டோவை மாநகர பேருந்தின் மூலம் அதன் ஓட்டுநர் தள்ளி அந்த ஆட்டோ தண்ணீரை கடந்து செல்ல உதவி செய்தார். சென்னை சூளைமேட்டில் மழை காரணமாக குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். குறிப்பாக கன்னியப்பன் தெரு, குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் முடங்கினர். மழைநீர் வடியாமல் அப்படியே முழங்கால் அளவுக்கு தேங்கி நின்றது. மழை காலத்தின் போது இதுபோன்ற சிரமங்களை அனுபவித்து வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் வீடுகளில் முடங்கி துயரத்திற்கு ஆளாகி உள்ளனர். பெரும்பாலான சாலைகள் நீரில் மூழ்கி உள்ளன. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் காலையில் எழுந்து பார்த்ததும் சுற்றுப்பகுதிகள் மழை நீரால் சூழப்பட்டு வெள்ளக்காடாக காட்சியளித்தது. பலர் மாடிகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. சுமார் 40 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. பல இடங்களில் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர், ராணுவம் களமிறங்கியுள்ளது. சாலையோரங்களில் மின்கம்பங்கள், மரங்கள் சாய்ந்துள்ளன. புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் முகாம்களாக மாற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். ஏராளமான வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதுச்சேரி கருவாடுகுப்பம் பகுதியில் ஸ்விக்கி ஊழியர் ஒருவரின் உடல் மிதந்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ECR, விழுப்புரம் சாலை, கடலூர் சாலை என முக்கிய இடங்களில் தண்ணீர் மூழ்கி உள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புயல் தாக்கத்தால் வட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை நகரில் அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கு சென்று பல்வேறு இடங்களில் பார்வையிட்டார். நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்களுக்கும் அவர் உத்தரவிட்டார். GKM காலனியில் உள்ள குளத்தை முதலமைச்சர் பார்வையிட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் குளத்தூர் பகுதியில் மழை பாதிப்பில்லாமல் உள்ளதாகவும் இது தங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழுப்புரம், கடலூர் மாவட்டத்திற்கு துணை முதல்வர் நேரில் செல்ல இருப்பதாகவும் அந்த மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் தெரிவித்தார். விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே அமைச்சர்கள் இருப்பதாகவும் மின்சார பிரச்சனை இருப்பதால் அந்த துறை அமைச்சரை அனுப்பி வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் EPSன் குற்றச்சாட்டை மதிப்பதில்லை என்றும் முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்தார். சென்னையில் பட்டாளம், புளியந்தோப்பு, புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக விதிகளின்படி 33% பெண்கள் கட்சி பதிவுகளில் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் பல இடங்களில் தகுதியான பெண்கள் இல்லை என கூறி அதற்கு யாரும் நியமிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக அதை நிரப்பாமல் காலியாக விடும்படி கட்சி மேலிடம் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.